ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தண்ணீர் பற்றிய கனவுகளை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போதுதான் கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருது. பொதுவா நாம எந்த விஷயத்த அதிகமா நினைக்கிறோமோ அது சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு கனவா வரும். அந்த வகையில தண்ணீர் பற்றிய கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். ஆற்றில் வெள்ளம் வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆற்றில் வெள்ளம் வருவது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் என்பதை பற்றி இந்த கனவு குறிக்கிறது. தண்ணீர் நிரம்பி வழிவது போன்று கனவு கண்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீராமல் இருந்து வந்த வாழ்க்கை பிரச்சனை ஒன்று கூடிய விரைவில் உங்களுக்கு சரியாக போகுது அப்படிங்கறத இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துது. ஒரு இடத்தில் தண்ணீர் இருப்பது போல் கனவு கண்டால் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும், புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும் என்பதை அந்த கனவு உங்களுக்கு உணர்த்துது. வறண்ட குளம் கனவில் கண்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலவுகள் அதிகமாக வரப்போகிறது என்பதை இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துகிறது. மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வருவதற்கும் தாமதமாகும் என்பதையும் இந்த கனவு உணர்த்துகிறது. அதே மாதிரி குளத்தில் தண்ணீர் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளங்களில் அதிகமாக தண்ணீர் இருப்பது போல் கனவு கண்டால் பெரியவர்களிடமிருந்து நல் ஆதரவும் நிறைய பலன்களும் கிடைக்கும் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது. அதே மாதிரி பல நாட்களாக தீராமல் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதையும் இந்த கனவு உணர்த்துகிறது. குளத்தில் கால் நனைப்பது போல் கனவு கண்டால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய உற்சாகம் ஏற்படும், மேலும் ஒளிமயமான எதிர்காலத்தினை நோக்கி செல்வீர்கள் என்பதை இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துது. தண்ணீரில் தத்தளிப்பது போல் கனவு கண்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதியதாக அறிமுகமானவர்களினால் சிரமம் ஏற்படும், மேலும் நெருங்கிய உறவினர்களால் மன கஷ்டம் ஏற்பட்டு நீங்கும், திடீர் தனலாபமும் உண்டாகும். அருவியில் தண்ணீர் கொட்டுவது போல் கனவு கண்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர் பணவரவு அதிகரிக்கும், செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும், மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி வரும், மேலும் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது. வீட்டில் தண்ணீர் நிறைந்து இருப்பது போல் கனவு கண்டால் என்ன அர்த்தம்? இது போன்ற கனவுகள் உங்களுக்கு செல்வம் செழிப்பை தேடித்தரும், உறவினர்களால் தேவையில்லாமல் மன கஷ்டமும் வீண் அலைச்சலும் ஏற்பட்டு நீங்கும், உங்களுடைய நண்பர்களால் நன்மை தரக்கூடிய விஷயமும் பணவரவும் வந்து சேரும். தலையில் தண்ணீர் ஊற்றுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்க போகிறது என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது. உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக அமைய போகிறது என்பதையும் இந்த கனவு உணர்த்துகிறது. குழாயில் தண்ணீர் வருவது போல் கனவு கண்டால் உங்களுடைய முயற்சியினால் வெற்றி கிடைக்க போகிறது என்பதை உணர்த்துகிறது. கனவில் மழை பெய்வதை கண்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பல நல்ல விஷயங்களை குறிக்கலாம். மகிழ்ச்சியான சூழல், வளர்ச்சி, மன அழுத்தம் குறைவது, ஆன்மீக ரீதியான வளர்ச்சி, காதல் போன்றவற்றை இந்த கனவு குறிக்கிறது. அதேபோல் அதிக சலசலப்பு இல்லாத ஆறு அல்லது நீரோடையை கனவில் கண்டால் நீங்கள் செல்லும் பாதை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று அர்த்தம். வாழ்வில் நிம்மதி, அமைதி, படைப்பாற்றல், வெற்றி போன்றவற்றை இந்த கனவு உணர்த்துகிறது. ஏரி, குளம் போன்றவற்றை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் பதட்டம், படபடப்பு, தேவையில்லாத டென்ஷன் குறைந்து நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது. தண்ணீர் பற்றிய கனவுகளில் வெள்ளம் கனவில் வருவது நல்லதல்ல. வெள்ளம் கனவில் வருவது அதீத உணர்ச்சிகளை குறிக்கும், அதை உங்களால் கையாள முடியாத நிலையை குறிக்கும், உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சூழல் இருக்கலாம், வழி தெரியாமல் சிக்கி கொண்டிருப்பதை வெள்ளம் உணர்த்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.